மக்களவைத் தேர்தல் ஒவ்வொரு கட்டங்களாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலைகள் வெப்ப அலையை எதிர்கொள்வதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தேர்தல் ஆணையம் தீவிர ஆலோசனை மேற்கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களில் வெப்ப அலையின் தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் வெப்ப அலையின் தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையில் தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் அடுத்த 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டமாக பல்வேறு மாநிலங்களில் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது. மொத்தமாக 7 கட்டங்களாக ஜூன் 1ஆம் தேதி வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதன் காரணமாக இந்த தேர்தலில் வாக்களிக்க வரிசையில் காத்திருந்து ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் தவிர்ப்பதற்காக தேர்தல் ஆணையம் பல்வேறு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதற்கு முன்னதாக தமிழகத்தில் கூட வாக்களிக்க செல்லும் போது நீண்ட வரிசையில் காத்திருந்த வெயிலில் காத்திருந்த முதியவர் உயிரிழந்த நிகழ்வெல்லாம் ஏற்பட்டது. அது தேர்தல் ஆணையத்தின் மீது பல்வேறு அதிருப்திகள் தெரிவிக்கப்பட்டன. முறையான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்று அதிருப்திகள் வெளியாகின. வெயிலில் தாங்க முடியாமல் நீண்ட வரிசையில் முதியவர்கள் காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்படுவதாகவும் அதனால் மிகுந்த சிரமம் மற்றும் உயிரிழப்புகள் கூட ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. அதை மெய்ப்பிக்கும் வகையில் தமிழகத்தில் நடந்த வாக்குப்பதிவின் போது உயிரிழப்புகள் ஏற்பட்டன. நீண்ட வரிசையில் காத்திருந்து முதியவர் உயிரிழந்த நிகழ்வெல்லாம் ஏற்பட்டது. இது மேலும் தொடரக்கூடாது என்பதற்காகவும் அதே போன்று நாடு முழுவதும் வெப்ப அலையின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்ற காரணத்துக்காகவும் அதை எவ்வாறு எதிர்கொள்வது, பாதுகாப்பான முறையில் முதியவர்கள் உள்ளிட்ட அனைவரும் வாக்களிக்க எவ்வாறு ஏற்பாடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து தேர்தல் ஆணையம் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் என்பது குறித்தும் உற்று நோக்கப்படுகின்றது. மீதம் இருக்கக்கூடிய 6 கட்ட தேர்தல் பரப்புரை, அதாவது மொத்தம் 7 கட்டம், ஒரு கட்டம் முடிந்த நிலையில் மீதம் இருக்கக்கூடிய 6 கட்ட தேர்தல் பரப்புரை, தேர்தல் நடைமுறைகள் தொடர்பாக முக்கிய அறிவிப்புகள் இதன் மூலமாக வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. என்றால் இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவுறுத்தலை பொறுத்தவரையில் பல மாநிலங்களில் வெப்ப அலையின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் 100 விழுக்காடு வாக்குப்பதிவு என்பது குறிக்கோளாக வைத்து செயல்படுகிறார்கள். ஆனால் இது போன்ற வெயில் காலங்களில், குறிப்பாக வழக்கத்திற்கு மாறாக இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் நடக்கக்கூடிய மக்களவை தேர்தல் என்பதால் முதியவர்கள் வெயிலில் காத்திருந்து வாக்களிக்க முடியுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. மேலும் இதன் காரணமாக இதை எவ்வாறு எதிர்கொள்வது, இதில் உள்ள சவால்கள் என்ன உள்ளிட்டவை குறித்து தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது மேற்கொள்ளப்படுகிறது. மத்திய சுகாதார அமைச்சகம் மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய அதிகாரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு இதில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றும், அந்த முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்ட பிறகு, ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு அந்த முடிவுகள் என்னென்ன என்பது குறித்து தகவல் வெளியாக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது.